தமிழுக்கு அடையாளம் இந்நாட்டில் 2, ஒன்று தமிழ் பள்ளிகள், இன்னொன்று தமிழ் பத்திரிகைகள். இந்நாட்டில் தினசரியாக 3 பத்திரிகைகள் வருகின்றன. அதனை தவிர்த்து மாத வார இதழ்கள், இப்படி பல நாளிதழ்களும் நமது தமிழை வளர்த்து கொண்டுதான் இருக்கின்றன என்பது எங்களுடைய கருத்து. இந்த வகையில் நல்லாக சிந்தித்து பார்த்தோம் என்றால் நன்மை என்னவென்று பார்த்தோம் என்றால், ஒவ்வொரு நாளும் தமிழ் எழுத்துக்களை நீங்கள் பார்ப்பதற்கு முதலில் துணை புரிவது நாங்கள், தமிழ் வழக்கில் உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துவது நாங்கள் என்பதை இங்கு நாம் சொல்லியாக வேண்டும். இப்பொழுது பத்திரிகையில் ஒரு செய்தி வந்தால், இந்த தமிழ் பள்ளியில் 5 மாணவர்கள் தான் இருக்கின்றார்கள், தமிழ் மொழி அழிய போகிறது என்று பத்திரிகையில் செய்தி வந்தால் மட்டும்தான் தமிழின் தன்மானம் தட்டி எழுப்பப்படுகின்றது. உங்களுடைய வானொலி நிலையங்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. உங்களுடைய நேரம் என்ன? கிடைக்கும் நேரத்தில் விளம்பரத்தை ஒளிபரப்ப வேண்டும், அதன் மூலம் பலம் சம்பாதிக்க வேண்டும், சம்பாதித்துக் கொண்டு கிளம்பிவிட வேண்டும். எத்தனை தமிழ் ஊடகங்கள் இருக்கின்றன? தொன்று தொற்று அன்று வரை இன்று வரை வந்து கொண்டிருக்கும் ஒரு ஊடகத்தை சொல்லுங்கள். இருக்கும், சொல்லுவார்கள், ஆர்டிஎம் என்று சொல்லுவார்கள், சொல்லட்டும். அதில் இருந்த அத்தனை அறிவிப்பாளர்களும் இப்ப வரைக்கும் இருக்கிறார்களா? அதே தமிழில் பேசிக் கொண்டிருக்கிறார்களா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. தமிழ் பேச தெரியாதவர்கள் பேசி நீங்கள் நடத்தி கொண்டிருக்கும் போது, தமிழை நல்ல வழக்கில் எழுதி கொண்டிருக்கும் நாங்கள் தான் அதிக தாக்கத்தை ஏற்படுத்துகிறோம் என்பது எங்களுடைய முதல் கருத்து. அடுத்ததாக எங்களுடைய இரண்டாவது கருத்தை பற்றி பேச வேண்டும் என்றால், மொழி என்றால் என்ன? உங்களுடைய ஊடகத்துறையை எடுத்துக்கொள்வோம். எங்களை பொறுத்தவரை உங்கள் ஊடகத்துறை தீமையைத்தான் செய்கின்றன என்பதுதான். பாடல் வரிகளை எடுத்துக்கொள்வோம். உங்கள் ஊடகங்களில் ஒளிபரப்பப்படும் பாடல்கள் எப்படி இருக்கின்றன? பாரதியும் பாடினான், ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்று. அதே பாடலை நீங்கள் எப்படி ஒளியேற்றினீர்கள்? ஓடி ஓடி விளையாட, ஓடி ஓடி விளையாட வாடா. யார வாடான்றீங்க? பாரதியவா? அதனால் தான் அவர் முண்டாசை காது வரை போத்திருக்கிறார் போல் இருக்கின்றது. அடுத்ததாக, எஸ்கியூஸ் மீ மிஸ்டர் கந்தசாமி. கந்தசாமி என்பது யார்? முருகனுடைய அடுத்த பெயர் கந்தசாமி. எஸ்கியூஸ் மீ மிஸ்டர் கந்தசாமி, ஒரு காஃபி குடிப்போம், கம் வித் மீ. யார முருகனை கூப்பிடுறீங்களா காஃபி குடிக்கிறதுக்கு? ஹாட்டா கூலா நீயே தொட்டு பாரு. அடுத்தாக நடுவில் ஒரு வரி வருகின்றது, வாயா கேப் மாறி என்று கூட வரி வருகிறது. அதையும் உங்கள் வானொலியில் நீங்கள் ஒளியேற்றுகிறீர்கள். அதையும் கேட்டுவிட்டு நாங்கள் சிரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய தலையெழுத்து. நாங்கள் எவ்வளவுதான் பத்திரிகையில் நீங்கள் செய்வதை திரும்ப எழுதினாலும் அதை பற்றி தான் உங்களுக்கு கவலை இல்லையே. காலை தொடங்கியவுடன் அற்புதமாக தமிழில் பேசி விடுவார்கள். செம்ம ஹாட், செம்ம ஹிட். எப்படி ஒரு அற்புதமான செம்மொழி! இதுவரை எந்த தமிழனுக்கும் தோன்றாத மொழி. கேட்டால் மக்களின் மீதே பழி போட்டு விட்டார்கள். மக்கள் விரும்புகிறார்களாம். நீ திணித்து விட்டால் என்னையா மக்கள் விரும்புகிறார்கள்? இதை நாங்கள் செய்தால் ஏற்றுக்கொள்வீர்களா?